வணக்கம் நண்பா. சோ இன்னைக்கு நாம 12th பிசிக்ஸ் சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நான் ஆல்ரெடி போன்ல உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன், பட் அது நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க. சோ நீங்க திருப்பி கேட்டது காரணமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டைம் போர்ட்ல உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஒவ்வொரு ப்ராப்ளமா எடுத்து எழுதி அதோட ஆன்சரோட ஸ்டெப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போறேன். சோ இந்த வீடியோ 2 பார்ட்டா வரப்போகுது நண்பா. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 10 சம்மும், செகண்ட் பார்ட்ல ஒரு ஐ திங்க் அகைன் ஒரு 8 or 9 சம் கிட்ட வரும். ஸோ டோட்டலி 19 சம்ஸ் வரும். ஸோ 2 பார்ட்டா நான் போடலான்னு இருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டும் ½ an hour இருக்கும். ஸோ டோட்டலி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரோட ப்ராப்ளம்ஸை 1 hourல முடிக்க போறோம். இதுதான் மேட்ரு. ஓகேவா? ரைட், சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன், போர்ட்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை தனியா கொடுத்துட்டேன், ஓவர்லுக் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை தனியா கொடுத்துட்டேன். இந்த ப்ராப்ளம்ஸை தான் இந்த 2 பார்ட் வீடியோல நான் உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சூப்பர். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா எங்க கொடுத்திருக்கேன், இதுவும் எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்புறம் எங்க ப்ரோ எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸசைஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா தரேன்டா. ஏன்னா நான் உங்களுக்கு ஓவர்லுக் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தேன்னு வையேன், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நானும் பார்த்திருக்கேன், அது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நானே. அப்போ உங்ககிட்ட நான் டைரக்டா அந்த ப்ராப்ளம்ஸை நான் கொடுத்தாலும் இல்ல நான் ஈவன் உங்களுக்கு சொல்லியே கொடுத்தாலும் அது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால எப்படி எக்ஸசைஸை ஈஸியா படிக்கிறதுன்னு ஒரு வீடியோ நான் தனியா போடுறேன். அந்த வீடியோல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை பக்காவா எப்படி படிக்கணும்ன்ற மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அப்ப நம்ம எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம். அதனால இப்போதைக்கு நீங்க எக்ஸாம்பிள்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு எக்ஸசைஸ் இப்பவே வேணா, நான் உனக்கு சின்னதா ஒரு மோட்டிவேஷன் மட்டும் சொல்லிடுறேன். என்னதுன்னா, நான் எக்ஸசைஸ் படிக்க ஆரம்பிச்சது எப்ப தெரியுமா, February monthல பப்ளிக் லாஸ்ட் 3 daysல தான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ன்றதே பார்த்தேன். அது வரைக்கும் நானே எக்ஸசைஸை சுத்தமா தொடல. பட் ஸ்டில் என்னால பப்ளிக்ல பிசிக்ஸ்ல 2 எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரியா கேட்டாங்க, 2மே அசால்ட்டா அட்டென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால என்னைய நம்பு, உனக்கு நான் அசால்ட்டா உனக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஓகேவா, டைரக்டா போலாமா? ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். மேபி நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்களே ஓனாவே ஒர்க் அவுட் பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்காம. ஆர் அதர்வைஸ் மற்ற ஃபேமஸான சேனல்ஸ் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம MP பிசிக்ஸ் சார் இல்ல மொக்க பிசிக்ஸ் சார், அவங்களோட சேனலும் பார்த்து நீங்க பார்க்கலாம். என்னோட சேனல் தான் பார்க்கணும்னு நான் சொல்லல, எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க அதுக்காக போறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, ரொம்ப பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஆரம்பிக்க போறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. நண்பா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்தாச்சு. இது இம்பார்ட்டன்டா ஓவர்லுக் தான்லாம் பார்க்காதீங்க, டக்கு டக்குன்னு சொல்லி தரேன், அடுத்து போய்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, கால்குலேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலம் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். சிம்பிளா கொஸ்டின் என்ன, ஒரு கூலத்துல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுதான் கேள்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கூலம்னா என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் சார்ஜ். சார்ஜை மெஷர் பண்றதுக்கு யூனிட் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூலம். சரி, டைரக்டா நான் ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். சோ ஃபார்முலா என்னது தெரியுமா, Q is equal to NE. இதுதான் ஃபார்முலா. இதுல Qனா சார்ஜ், அதாவது கூலம், is equal to N. N என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல E தான் எலக்ட்ரானோட சார்ஜ். உங்க எல்லாருக்குமே E யோட வேல்யூ கண்டிப்பா தெரிஞ்சிடணும், 1.6 into 10 to the power -19 கூலம். சோ இந்த விஷயத்தை யாரும் மறந்துடாதீங்க. சரி, இப்ப Q என்ன, N என்ன வரும், E என்ன வரும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. Q பாரு, இங்க Q எவ்வளவு கொடுத்திருக்கான், எத்தனை கூலம் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்திருக்கான், ஒரே ஒரு கூலம் தான். அப்போ 1C எழுதிக்கணும். ரைட்டு. இங்க அவன் கேள்வியே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா எத்தனைன்னு கேட்கறான். சோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுப்போம். அண்ட் ஈயோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப ஃபார்முலா நமக்கு என்ன வேணும், N மட்டும் தான் வேணும். அப்ப என்ன எப்படியே வச்சுக்கோ, Q இந்த சைடு வச்சுக்கோ, E இந்த சைடு கொண்டு வந்துரு. தட்ஸ் ஆல். இப்ப Q நான் என்ன சொன்னேன், 1C. இந்த சைடு என்ன வரணும், 1.6 into 10 to the power -19 போட்டுட்டேன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆன்சர் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓவர். செகண்ட் ப்ராப்ளம் போலாமா? இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ என்ன எங்க ப்ரோ கால்குலேஷன் அப்படிதானே கேட்பீங்க. நண்பா, கால்குலேஷன் எப்படி ஈஸியா பண்ணணும்னா 2 வழி இருக்கு. ஒன்னு லாஜிக்கல் மெத்தட், ரெண்டாவது லாக் மெத்தட். சோ நீ ரெண்டுத்துல எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், அது உன்னோட இஷ்டம் தான். சோ அந்த 2 மெத்தடையுமே நான் தனியா உனக்கு கால்குலேஷன் சொல்லிட்டு எப்படி ஈஸியா பண்ணலாம்னு ஒரு வீடியோல சொல்றேன், அப்ப நீ பாத்துக்கிட்டா போதும். இப்போதைக்கு நீ எனக்கு கத்துக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு அடுத்து உள்ளத இப்படின்றதுக்குள்ள முடிச்சிடலாம். அதனால இது வரைக்கும் கத்துக்கோ. இப்போதைக்கு இதை நான் உனக்கு எப்படி மிட்ட மரக்குள்ள உன்னை பண்ண வச்சிருவேன், அந்த அளவுக்கு ஈஸியா நான் சொல்லி தரேன். சோ என்னைய நம்பு, டெஃபினட்டா பண்ணு. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சா? செகண்ட் போலாம் வாங்க.
ஓகே நண்பா, நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் 1.2க்கு வந்துட்டோம். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுவோம், டயக்ராம் பார்ப்போம், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் எழுதிரும். தட்ஸ் ஆல். கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 and Q2. 2 பாயிண்ட் சார்ஜஸ் சொல்லிருக்கான். கிராஃபிக் தான். இது Q1, இது Q2. கொஞ்சம் ஹேண்ட்ரைட்டிங் கேவலமா தான் இருக்கும், பாத்துக்கோடா. இது Q1 சார்ஜரா, இது Q2 சார்ஜ். ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்குன்ட்டான். சூப்பர். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாரு, 1 மீட்டர் டிஃபரன்ஸ். தட்ஸ் ஆல். சூப்பர். கால்குலேட் த ஃபோர்ஸ். அவ்வளவுதான். அதுக்கு அவன் கொடுத்துருக்கான் ஒவ்வொரு சார்ஜுக்கும் என்னென்ன, அது ஐ மீன் அந்த சார்ஜோட மெஷர்மெண்ட் எவ்வளவு, வேல்யூ எவ்வளோன்றத அழகா கொடுத்துட்டான். 3 கண்டிஷன் கொடுத்துருக்கான். 3மே லிட்டரலி சொடக்கு போறதுக்குள்ள ஈஸியா சொல்லிடலாம். அசல்ட்டா சொல்றான் கவனி. ஃபர்ஸ்ட் திங், இதப்பா ஆன்சர் பண்ணுங்க தனியா இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிறேன், சோ தட் உங்களுக்கு ஆன்சருக்கும் இதுக்கு கொஸ்டின் டிஃபரன்ஸ் தெரியும். முதல் விஷயம், இதுல நீ கண்டுபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னது? கால்குலேட் த ஃபோர்ஸ். இதான கேள்வி. ஃபோர்ஸோட ஃபார்முலா டக்குன்னு நான் பேசிக்ஸ்லயே அழகா சொல்லி கொடுத்தேன். என்னது? கூலம்ஸ் லா. தட்ஸ் ஆல். 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 divided by R square. சரி, இப்ப நல்லா இருக்கும் பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கண்டிஷனை கண்டுபிடிக்கலாமா? A 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். தட் இஸ் 9 into 10 to the power 9. தெரியலன்னா கத்து வச்சுக்கோ. நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல வேல்யூ என்ன படிச்சோம்? E is equal to 1.6 into 10 to the power minus 19 கத்துக்கிட்டோம்ல. அதே மாதிரி இதோட வேல்யூ 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ எவ்வளோ? 9 into 10 to the power 9. யூனிட்லாம் இப்ப பார்க்காது, ஜஸ்ட் இங்க மட்டும் வரும். ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? Q1 Q2 divided by R square. Q1 ஓட வேல்யூ +2 mu கூலம். மியூனா ஒண்ணும் கிடையாது, 10 to the power -6. ப்ரோ இந்த 10 to the power -6 எப்படி ப்ரோ வந்துச்சுன்னு கேட்டேன்னா, நான் பிசிக்ஸ் பேசிக்ஸ்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுல எல்லாமே பக்காவா சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புரியல நான் சொல்றேன். சரி, +2 mu கூலம். சிம்பிளா என்ன எழுதணும்? 2 into 10 to the power -6. சேம் Q2 எழுது. என்ன கொடுத்திருக்கான்? +3 into அதே மியூ கூலம் தான். சோ அப்ப என்ன எழுதணும்? திருப்பி 10 to the power -6 divided by 1 ஸ்கொயர்னு வரும். ஏன்னா R ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 மீட்டர். ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். சோ லாஜிக் படி சேம் ஆன்சர். இப்போ இங்க என்ன வரும்? இப்போ இந்த இடத்துல இது ஒரு 6, இது ஒரு 6, -12 வரும். இங்க 9 இருக்கு. சோ ஜஸ்ட் ஆட் பண்ணி பாரு, அவ்வளவுதான். ஆன்சர் முடிஞ்சிச்சு. 2754ன்னு வரும். அவ்வளவுதான். 54 into 10 to the power -12 வராது. இன்ஸ்டெட் உனக்கு -3 வரும். ஃபோர்ஸ் என்னது? நியூட்டன். யூனிட் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துறேன். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் டிஃபரெண்டா திங்க் பண்ணும். என்னதுன்னா Q1 Q2 இருக்கு, ரெண்டுமே ஃபோர்ஸ் கொடுக்கணுமா இல்லையா? இதான கேள்வி. புரியுதாடா? இந்த சார்ஜும் இது மேல ஃபோர்ஸ் வைக்கும், இந்த சார்ஜும் இந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் வைக்கும். அப்படின்னா 2 ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்டா? ஆனா நம்ம என்ன எழுதிருக்கோம்? ஜெனரலா ஃபோர்ஸ் இப்படிதான் இருக்கும்னு எழுதிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த ஃபோர்ஸ ஸ்பெசிபிக்கா எழுத போறோம். அதாவது இந்த Q1 Q2 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் தள்ளுது, இந்த Q2 Q1 மேல எவ்வளவு ஃபோர்ஸ் தள்ளுது. தள்ளு அந்த லாஜிக் மாதிரி தான். சரி, அதை எப்படி சயின்டிபிக்கா எழுதுவாங்கன்னா, ஃபோர்ஸ் ஆன் 2 செகண்ட் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் வைக்கிறேன். யார் மூலமா? Q1 மூலமா. இதை இப்படிதான் எழுதணும். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு ஃபர்ஸ்ட் சார்ஜ் மூலமா. உனக்கு வேல்யூ என்ன வரும்னா 54 into 10 to the power -3 தான் வரும். சேம் நியூட்டன் தான் வரும். ஆனா என்ன கேப் வருதுன்றது தான் மேட்ரு. அதாவது I கேப்பா, J கேப்பா, K கேப்பா. இது என்ன ஆக்சிஸ்? X ஆக்சிஸ். X ஆக்சிஸ்னால என்ன கேப் தான் வரணும்? I கேப் தான். ஆனா பாசிட்டிவா நெகட்டிவான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன், கவனிச்சுக்கோ. இங்க பாரு, ஃபோர்ஸ் ஆன் 2 செகண்ட் மேல ஃபோர்ஸ் வருது. யார் மூலமா? ஃபர்ஸ்ட் சார்ஜ் மூலமா. ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் எப்படி தள்ளுது? இப்படி தள்ளுது, பாசிட்டிவ் டைரக்ஷன். பாசிட்டிவ் டைரக்ஷன்னா என்ன கேப்? I கேப். அவ்வளவுதான். சரி, இப்ப அப்படியே மாத்தி எழுது. ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் வருது. யார் மூலமா? செகண்ட் சார்ஜ். செகண்ட் சார்ஜ் எந்த டைரக்ஷன்ல தள்ளுறான்? இப்படி தள்ளுறான். அப்ப ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ்ல வரும். இதுதான் மேட்ரு. ஆனா கேப் எல்லாம் ஒரே கேப் தான். இதுதான் மேட்ரு. சூப்பரா? அவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்ப சேம் லாஜிக், ஆனா செகண்ட் சப்டிவிஷன்ல பாரு -3 மியூ கூலம்னு இருக்கும்.
அப்படின்னா என்ன வரும், இந்த இடத்துல +3க்கு பதிலா -3 வரும். அப்ப ஆன்சர் அப்படியே நீ புக்ல செக் பண்ணி பார்த்தனா இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும். இதுதான் மேட்ரு. செகண்ட் முடிஞ்சிச்சு. அப்ப தேர்ட் சப்டிவிஷன் எப்படி ப்ரோ சால்வ் பண்ணா, எப்சிலான் r = 80. ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீ கண்டுபிடிச்சல இந்த 54, ஆமா இந்த 54 × 10⁻³ கண்டுபிடிச்சல, இதை எனக்கு ஜஸ்ட் 80 ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா தேர்ட் சப்டிவிஷன் ஓவர். தட்ஸ் ஆல். சிம்பிளா முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான். அந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட 1.5 பேஜ் போகும். ஆனா நான் சிம்பிளா போர்ட்லயே உனக்கு கிட்டத்தட்ட இவ்வளவுல முடிச்சுட்டு காமிச்சேன்னா உன்னை நல்லா ஏமாத்துறாங்க, முடிச்சுக்கோ. அவ்வளவு ஈஸியா இருக்கு எல்லாமே, பாத்துக்கோ. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் குள்ள போலாம். சூப்பர் நண்பா. தேர்ட் எக்ஸாம்பிள் 1.6. இதோட லாஜிக் பாரு. கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் சம்ல ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா ப்ரோ கொஸ்டின் ரீட் பண்ணல அப்படின்னா வெயிட் பண்ணு. டக்குனு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நீ ஃபார்முலாவை டக்குன்னு ஞாபகப்படுத்திக்கணும். சோ பிரிச்சுக்கிறேன். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது, 1/4πε0. சேம் லாஜிக் தான், ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ். அங்க ரெண்டு Q1 Q2 வரும், இங்க வெறும் ஒரே சார்ஜ் இருக்கறனால Q. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. SI யூனிட் கேட்டாங்கன்னா நியூட்டன் கூலம் இன்வெர்ஸ் 1. எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னு கேட்டானா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜெனரல் ஃபார்முலா எப்படின்னா E = F/Q. இதுதான் ஃபார்முலா. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, நியூட்டன் மேல போட்டேன், கீழே சார்ஜ் இருக்கு, அதோட SI யூனிட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தா C கூலம், மேல கொண்டு வந்தா C இன்வெர்ஸ் 1. இப்படிதான் ஃபார்முலா வந்துச்சு. சரி, இப்போ என்ன கேட்டிருக்கான், கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட்ஸ் P and Q கேட்டிருக்கான். இங்க P பாயிண்ட் இருக்கு, இங்க Q பாயிண்ட் இருக்கு, இங்க P பாயிண்ட் இருக்கு, இங்க Q பாயிண்ட் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய இருக்கு. உனக்கு டயக்ராம் கிளியரா இல்லைன்னா டக்குன்னு உன் புக் எடுத்து வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் 1.6 அதுல டயக்ராம் கிளியரா பாத்துக்கோ. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால நீட்டா வரைஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன். எனக்கு பயாலஜி நான் எடுக்காத மெயின் ரீசன் எனக்கு டயக்ராம் சுத்தமா வராது, அதுக்காக தான் நான் எடுக்கல. சோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஆரிஜின்ல நான் சார்ஜ் வச்சிருக்கிறேன், P and Q பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னா. சரி, இங்க ஆரிஜின்ல என்ன சார்ஜ் இருக்குன்னா +1 μ கூலம், இங்க ஆரிஜின்ல என்ன சார்ஜ் இருக்குன்னா -2 μ கூலம். எலக்ட்ரிக் ஃபீல்ட கண்டுபிடிக்க போறோம் ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ். சரி, என்ன பாயிண்ட், P பாயிண்ட் கண்டுபிடிக்கனால ஜஸ்ட் P ன்னு போட்டுக்கிறேன். 1/4πε0 போன இதுல தான் பார்த்தோம், வேல்யூ என்னது 9 × 10⁻9. இத மறந்துடாத. சரி, இங்க Q என்ன வேல்யூ கொடுத்திருக்கான், +1 μ கூலம், 1 × 10⁻6. μ னா என்ன வேல்யூன்னு சொன்னேன், -6 டிவைடட் பை r². r² ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு, 2 தானே இருக்கு. சோ அதனால ஸ்கொயர் பண்ணா 4. தட்ஸ் ஆல். போட்டனா உனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். யூனிட் நியூட்டன் கூலம் இன்வெர்ஸ் 1 போட்டனா ஃபர்ஸ்ட் கேஸ் ஓவர். இப்ப ஒரு சில பேருக்கு டவுட் வரும், ப்ரோ புக்ல சைனோட கொடுத்திருக்காங்களே பிளஸ் மைனஸ்னு, அதை எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள்ரா. உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா வெளிநோக்கி போகும், அதே நெகட்டிவ் ஃபீல்டா இருந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா உள்நோக்கி வரும். கரெக்டா இல்லையா? ஆமா ப்ரோ, அதே லாஜிக் தான் இங்க யூஸ் பண்ணேன். இது பாசிட்டிவ், அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளிநோக்கி போகுமா இல்ல உள்நோக்கி வருமா? கண்டிப்பா வெளிநோக்கி போகும். இந்த சைடும் இப்படியும் போகும். அப்ப இது என்னது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்ப ரெண்டுமே பாசிட்டிவ். நீ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கன்னா, ஒண்ணுத்துல ஐ கேப் போட்டுப்ப, இன்னொன்னுல ஜே கேப் போட்டுப்ப. இதுதான் மேட்ரு. தட்ஸ் ஆல் ஃபார் P and Q பாயிண்ட்ஸ். சூப்பரா. இப்ப நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம், அதே லாஜிக்ல செகண்ட் சம் சொல்ல போறேன். இப்ப நிறைய பேருக்கு ப்ரோ எனக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனே ஒழுங்கா புரியலையானா, இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பாரு, பக்காவா புரியும். அகைன் சொல்றேன், கவனி. திருப்பி P பாயிண்ட் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். 1/4πε0க்கு ஆல்ரெடி எனக்கு வேல்யூ தெரியும், 10⁻9. நான் இப்ப செகண்ட் கேஸ் எடுத்திருக்கேன். செகண்ட்ல எனக்கு என்ன சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். சோ அதனால -2 × 10⁻6. டிஸ்டன்ஸ் பாக்குறேன். ஃபார் P க்கு எனக்கு ஸ்டில் 2 மீட்டரா தான் இருக்கு. சோ 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஆன்சர் பண்ணா எனக்கு ஒண்ணு கிடைக்கும். இப்ப மேட்டர் என்னன்னா, EP என்ன சைன் வரும், EQ என்ன சைன் வரும். இதுதான். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். இது நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா, உனக்கு பிளஸ்க்கும் நான் சொல்லி தந்துறேன், மைனஸ்க்கும் சொல்லி தந்துறேன். பிளஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே போகும்டா, மைனஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள வரும். இது எல்லாமே நான் உனக்கு பேசிக்ஸ்ல சொல்லி கொடுத்ததுதான். கரெக்டா? இப்ப இது நெகட்டிவ் சார்ஜ் அண்ட்
அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்நோக்கி வரும். அப்ப இப்படி போகும் இந்த டைரக்ஷன். கரெக்டா? இங்க சார்ஜ் இருக்கு, இப்படி உள்ள வரும். உள்ள வந்துச்சுன்னா இது என்னது? இது என்ன ஆக்சஸ்? நெகட்டிவ். நெகட்டிவ் நோக்கி போகுது. அதனால P பாயிண்ட்டும் நெகட்டிவா வரும். இப்ப Q யோசிச்சு பாரு. Q வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப இப்படி போகும். போச்சுன்னா இது ரைட்ல எனக்கு என்ன இருக்கு? பாசிட்டிவ். அதனால EQ பாசிட்டிவ் வரும். பட் இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ஆக்சஸுமே ஐ தான், ஐ கேப் தான். ஸோ நான் ஜஸ்ட் ஐ கேப் போட்டேன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு ஃபார் போத். திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னால் கொடுக்க முடியும் ஃபார் இது. உனக்கு இனிஷியலா புரியலன்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேசிக்ஸ்னு ஒரு வீடியோ இந்த லெசனுக்கு நான் போட்டிருப்பேன். பிசிக்ஸ் பேசிக்ஸ் தெரியணும். ரெண்டாவது இந்த லெசனோட பேசிக்ஸ் தெரியணும். மூணாவது இந்த லெசனோட கான்செப்ட் தெரியும். தெரிஞ்சா இந்த சம்ஸோட வீடியோ உனக்கு பக்காவா புரியும். இதுதான் மேட்டர். ஓகேவா நண்பா? சோ நண்பா, இப்ப நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.9. இந்த ப்ராப்ளம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக்டு ப்ராப்ளம். ஸோ அதனால கிளியரா காமிச்சுக்கோ. ஸோ ப்ளீஸ் இந்த இதுக்கு கண்டிப்பா புக் எடுத்து பாருங்க. பிகாஸ் எனக்கே இந்த டயக்ராம் வந்து லிட்டரலி சுத்தமா முடியல, அதனால சொல்றேன். ஸோ புக்கை வச்சுதான் நானே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த சைடு சும்மா உங்க ரெப்ரஸன்டேஷனுக்காக காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல கொஸ்டின் நிறைய கேட்டிருப்பான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் டயக்ராமுக்கு மட்டும் புக் எடுத்து பார்த்துக்கோங்க, மிச்சம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த லைன்ஸ் அங்கங்க கோடு கோடா போட்டிருக்கேன் பாரு. உங்க புக்லயே அந்த கோடா இருக்கும். அந்த கோடை எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான். இந்த கோடை யார் ப்ரொடியூஸ் பண்றானா, அங்க குட்டியா Q1 Q2ன்னு எழுதி இருக்காங்களா உங்க புக்ல, அதெல்லாம் சார்ஜ்ன்றான். அதன் மூலமா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருதுன்றான். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன், 3 சப்டிவிஷன் இருக்கும். மூணுத்துக்கும் ஆன்சர் பண்ண 3 நிமிஷம் தான் ஆகும். டக்கு டக்குன்னு சொல்றேன், நல்லா கவனி. ஸோ இப்போ கேள்வி என்னதுன்னா, அவன் ஃபர்ஸ்ட் திங் இந்த சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் Q1 என்ன சார்ஜா இருக்கும், Q2 என்ன சார்ஜா இருக்கும்ன்றத கேட்கறான். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பாசிட்டிவ்னா என்ன பார்க்கும்? வெளிநோக்கி போகும். நெகட்டிவ்னா உள்நோக்கி, அந்த சார்ஜை நோக்கி வரும். இதுதான் மேட்ரு. இப்ப Q1 உள்நோக்கி போதா வெளிநோக்கி வருதா? Q1 நோக்கி தானே போகுது. அப்ப Q1 என்னது? நெகட்டிவ். அப்ப Q2 பாசிட்டிவா நெகட்டிவா பேர்? வெளிநோக்கி போதா Q2 விட்டு, அப்ப அது பாசிட்டிவ். ரைட். இப்ப இதோட ரேஷியோ கேட்கறான். அதாவது ரேஷியோ என்ன ரேஷியோனா Q1 Q2 ஓட ரேஷியோ கேட்கறான். சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனி. லைன் எண்ணிப்பார் 1 2 3 4. Q1 எத்தனை லைன் டச் பண்ணுது? 6 லைன் டச் பண்ணுதா? ஆமா ப்ரோ. Q2 எத்தனை லைன் டச் பண்ணுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு 6, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு 6, கீழே ஒரு 6ம் அதோட கனெக்ட் ஆகுது. அப்ப மொத்தம் 6 + 6 12, 12 + 6 18. சோ அப்ப ரேஷியோ 1/3. தட்ஸ் ஆல். முதல் கேள்வி ஓவர். ரெண்டாவது கேள்வி சேம் லாஜிக். ஆனா இந்த தடவை அவனே கொடுத்துட்டான், ரெண்டுமே பிளஸ்ன்னு கொடுத்துட்டான். அப்புறம் சம்திங் ஒரு ஏபிசி பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கான், அதெல்லாம் நம்ம தேவையில்லை. அவன் என்ன கேட்கறான்னா அகைன் ரேஷியோ கேட்கறான். Q1/Q2. நீ எண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். இந்த சைடு எண்ணி பார்த்தா 18 வரும், இந்த சைடு எண்ணி பார்த்தாலும் 18 வரும். 18/18 ரேஷியோ படி 1. சூப்பர், குட். அண்ட் அவன் என்ன கேட்டிருக்கானா, ஏல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பில எப்படி இருக்கும், சில எப்படி இருக்கும்னு கேட்டிருப்பான். நல்ல கவனி. சில ஏதாவது லைன் போதா? அப்ப அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்ல. அப்ப சி பாயிண்ட்ல 0. சரி, இப்ப இன்னொன்னு என்ன, இதுல ஒரே லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஏ பாயிண்ட் ஸ்ட்ராங்கரா இருக்குமா எலக்ட்ரிக் ஃபீல்டு, பி பாயிண்ட் ஸ்ட்ராங்கரா இருக்குமா? ஹிண்ட் என்ன தருவேன்னா, எந்த இடத்துல அதிகமா லைன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க பாரு, ஏல உனக்கு லைன் உள்ள இருக்கு, ஏன்னா அது பக்கத்துல இருக்கு, அதனால நிறைய லைன் பாஸ் ஆகும். ஆனா பிக்கு பார்த்தனா லைன் பெருசா பாஸ் ஆகாது. சோ எது ஸ்ட்ராங்கர்? ஏ இஸ் கிரேட்டர் than பி. தட்ஸ் ஆல். செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். 2வது நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ 3வது நிமிஷம். சேம் லாஜிக். Q1 சார்ஜ் இருக்கு, Q2 சார்ஜ் இருக்கு, Q3 சார்ஜ் இருக்கு. Q2 ஓட வேல்யூ என்னன்னா -20 நியூ கூலம்ன்றான். சேம் லாஜிக். என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ரேஷியோ எடுக்க போறேன். ஆனா எப்படி எடுக்க போறேன்னா, Q1/Q2 இந்த ரேஷியோ கண்டுபிடி. அதே மாதிரி Q3/Q2 ரேஷியோ கண்டுபிடி. Q1 எத்தனை லைன் வருதுன்னு பாரு. Q1ல ஒரு 1 2 3 4 5 6 7 8 லைன் வருது. வேற Q2ல இங்க ஒரு 8, இங்க ஒரு 8. சோ அதனால 16 வருது. அதே மாதிரி இந்த சைடு பாரு, இந்த சைடுல 8 இருக்கு, கீழே 16 இருக்கு. ரேஷியோ படி பார்த்தா இந்த சைடும் 1/2, இந்த சைடும் 1/2. அப்ப டோட்டலி 1/2 1/2வா பிரிஞ்சிருக்கு. அதாவது இந்த 20 இருக்குல்ல, இந்த 20ல பாதி இங்கேயும் மிச்ச பாதி இங்கேயும் இருக்கு. 20ல பாதி என்ன? 10 10. அப்ப Q1ம் 10, Q3யும் 10. சைன் தான் மேட்ரு. எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் 0 வரணும். அப்ப பிளஸ் ஆட் பண்ணுமா மைனஸ் ஆட் பண்ணுமா?
ஆப்வியஸ்லி இது ஒரு பிளஸ் மியூ கூலம் பிளஸ் மியூ கூலம். ஒரு பிளஸ் 10 ஒரு பிளஸ் 10 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண பிளஸ் 20 இந்த மைனஸ் 20 ஆன்சர் பண்ணா 0 வரும். தட்ஸ் இட் அபவுட் எக்ஸாம்பிள் 1.9. நண்பா எக்ஸாம்பிள் 1.9 என்ன கொஸ்டினை காணும் ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் தான் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் சிம்பிள். அதனால நான் கொஸ்டின்ல வளவல நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல டேரக்டா கொடுத்துறேன். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், பி கொடுத்துருக்கான், இ கொடுத்துருக்கான். அவன் என்ன கேக்குறான்னா டார்க்கு அதுவும் மேக்ஸ் டார்க்கு எவ்வளோன்னு கேக்குறான். சோ நம்ம ஆல்ரெடி புக் பேக் கொஸ்டின்ல படிச்ச ஃபார்முலாஸ் தான் இதெல்லாம். சோ சிம்பிளா நீ பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, டார்க் மேக்ஸ்னா சிம்பிளா எப்படி எழுதணும்னா மேக்ஸ் ஸ்பெல்லிங் கேவலமா போகுது. சரி ஓகே, பி இ ஆக்சுவலி இந்த பி ஸ்மால் பியா பண்ணணும் பாத்துக்கோங்க. சோ பி sin 90. ஏன் sin 90 அப்படின்றதுக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன், மிச்சம் எல்லாம் ஈஸி. மேக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். சைன் எப்ப மேக்ஸிமமா இருக்கும்னா 90ல தான் 1ன்னு வரும். அதோட வேல்யூவே -1ல இருந்து 0ல இருந்து 1 வரைக்கும் தான். இந்த மூணுத்துல எந்த வேல்யூ ஹையஸ்ட் 1 தான். அந்த 1 எந்த டிகிரில வரும்னா 90 டிகிரி. அவன் கேட்டிருக்கிறது மேக்ஸிமம், அதனாலதான். சோ sin 90யோட வேல்யூ இப்ப 1ன்னு ஆயிடும். சோ அப்ப sin 90 நம்ம கவர் பண்ணவே தேவையில்ல, வெறும் PE மட்டும் கவர் பண்ணும். P யோட வேல்யூ என்ன 3.4 into 10 to the power -30 into the 3 into 10 to the power 4 மல்டிப்ளை பண்ணா 10.2 into 10. இங்க -30 இருக்கு, இங்க +4 இருக்கு, அப்ப என்ன வரும் -26. யூனிட் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள். இங்க கூலம் மீட்டர் இருக்கு, இங்க என்ன இருக்கு நியூட்டன் கூலம் இன்வெர்ஸ் 1 இருக்கு. அப்ப இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். கரெக்டா? அப்ப மிச்சம் என்ன யூனிட் இருக்கு, நியூட்டன் மீட்டர். தட்ஸ் ஆல். ஓவர் 11 ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். நண்பா எக்ஸாம்பிள் 1.12க்கு வந்தாச்சு. சிமிலர். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம், அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம், இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா இன்னும் சிம்பிள். பொட்டன்ஷியலுக்கு நீ என்ன பண்ணல, V தானே. ஸோ V is equal to same 1/4 pi epsilon naught. 1/4 pi epsilon naught ஓட வேல்யூ 9 into 10 to the power 9. அங்க ஃபீல்டுக்கு Q தான் வரும், ஃபோர்ஸுக்கு 2Q வரும். ஆனா ஃபீல்டுக்கும் சரி ஃபோர்ஸுக்கும் சரி R² வரும். ஆனா பொட்டன்ஷியலுக்கு மட்டும் Rன்னு வரும். யூனிட் என்ன, சேம் வோல்ட் தான். அதான் தட்ஸ் ஆல். டக்குனு ஃபார்முலாவை போட்டு அப்ளை பண்ணா ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்ப P பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலையும் Q பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலையும் அப்ளை பண்ணா ஆன்சர் முடிஞ்சிச்சு. 1/4 pi epsilon naught 9 into 10 to the power 9 அப்ளை பண்ணி ஒரு உனக்கு வரும். நெக்ஸ்ட் Q, இங்க Q என்ன கொடுத்திருக்கான் +9 mu கூலும். அப்படி எப்படி எழுதுவேன் 9 into 10 to the power -6. சோ P பாயிண்ட்டுக்கும் சேம் சார்ஜ் தான், Q பாயிண்ட்டுக்கும் சேம் சார்ஜ் தான். டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும். ஃபர்ஸ்ட்க்கு 10 மீட்டர் வரும், செகண்டுக்கு Q பாயிண்ட்டுக்கு 6 மீட்டர்னு எழுதக்கூடாதுப்பா, ரெண்டும் சேர்த்து எழுதணும். 10 + 6 16 மீட்டர்னு எழுதணும். இதுதான் மேட்ரு. சோ சூப்பரா பக்காவா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை முடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லிருப்பானா, இந்த பிளஸ் மைனஸா மாறினா என்ன ஆகும் ஆன்சர் அப்படியே மாறும். ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இப்ப நீ எழுதுனால ஆன்சர் அந்த ரெண்டு ஆன்சர்லயும் ஃபைனல் ஆன்சர்ல ஜஸ்ட் ஒரு மைனஸை மட்டும் மாத்தி எழுத போறேன். P பாயிண்ட்டுக்கு ஒரு மைனஸ் போடுறேன், Q பாயிண்ட்டுக்கு ஒரு மைனஸ் போடுறேன் செகண்ட் சப்டிவிஷனுக்கு. ஏன்னா இப்ப சார்ஜ் பிளஸ்ல இருந்து மைனஸா மாறிச்சு. சோ தட் நீ எழுதும் போதே என்னன்னு எழுதுவேன் -9 எழுதுவேன். அதனாலதான் தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன சொல்லிருப்பானா, இந்த இடத்துல மறுபடியும் பிளஸ் தான் இருக்கு, நான் ஒரு இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜ் கொண்டு வரேன் 2 into 10 to the power -6. நான் சார்ஜ் கொண்டு வர போறேன். இப்படி கொண்டு வந்தா இதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன, அதாவது இதோட ஒர்க் டன் என்னன்னு கேட்பான். சிம்பிளா இதோட ஃபார்முலா என்னதுன்னா W is equal to QV ன்னு வரும். இதெல்லாம் எடுத்துரு. சரி, இதுதான் ஃபார்முலா ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். லாஜிக் படி சொல்றேன், ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த 2 mu கூலம் இருக்குடா. இந்த 2 mu கூலத்தை அவன் என்ன சொல்ல வரானா, இந்த Q பாயிண்ட் கொண்டு வர போறானா. இந்த Q பாயிண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் ஆகும், ஒர்க் டன்னா எவ்வளவு நான் வேலை செய்யணும், எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஏன் நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஏன்னா இந்த சைடுல +9 mu கூலம்னு இருக்கான், ரெண்டு சார்ஜுமே சேம் சார்ஜஸ். அப்ப என்ன ஆகும், ரிப்பல் ஆகும்ல. அப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் இது. சரி, என்ன எவ்வளவு சார்ஜ் கொண்டு வரேன் 2 into 10 to the power -6. பொட்டன்ஷியல் என்னதுன்னா இந்த VQ ஓட பொட்டன்ஷியலை நீ இந்த இடத்துல எழுதணும். அதாவது VQ ன்னு மேல கண்டுபிடிச்சல அந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒர்க் டன்னா எனர்ஜி, எனர்ஜினா அதோட SI யூனிட் ஜூல். தட்ஸ் இட் அபௌட் எக்ஸாம்பிள் 1.2. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்ரு. அதுக்கப்புறமா எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். நண்பா எக்ஸாம்பிள் 1.13க்கு வந்துட்டோம். சோ இந்த எக்ஸாம்பிள சூப்பரா நான் சொல்லி தரேன். கேள்வி என்னதுன்னா, ரெண்டு சார்ஜஸ் இருக்கான், ரெண்டு சார்ஜ்ல
ரெண்டுமே இழுக்கும் கரெக்டா இல்லையா? பிளஸ் கியூ இழுப்பாப்ல மைனஸ் 2q இழுப்பாப்ல, ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ்னால அட்ராக்ட் ஆகும். ஆனா இந்த லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல மட்டும் இழுக்கிறது ஜீரோவா இருக்கும். ஏன்னா இது இழுக்கிற சக்தியும் இது இழுக்கிற சக்தியும் ஈக்குவலா இருக்கும் அந்த பாயிண்ட்ல. இதுதான் மேட்ரு. அது எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்கறான். அவன் கொஸ்டின்லயே க்ளூ கொடுத்துட்டான். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா இருக்கணும், ஆனா அந்த பொட்டன்ஷியலோட வேல்யூ ஜீரோவா இருக்கணும். இதுதான் மேட்ரு. அப்ப என்ன பண்ணணும்னா இவனோட பொட்டன்ஷியலையும் நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப சிம்பிளா சொல்லி தர மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்னால சோ அந்த பாயிண்ட் ஜீரோவா இருக்கும்ல, சோ அந்த பாயிண்ட் நான் பீன்னு எடுத்துக்கிறேன். சரி, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா 9 - x மாறும். கரெக்டா இல்லையா? இது எக்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா இந்த எக்ஸ்ல இருந்து நைன்ல இருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்றேன், இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். டோட்டல் டிஸ்டன்ஸ் 9 மீட்டர். சோ சிம்பிள். நம்ம லாஸ்ட் கேள்வியிலே பாத்துறோம் 1/4πε0. அதுதானே ஃபார்முலா. q/r. இங்க q எனக்கு என்ன இருக்கு? பிளஸ் q. சூப்பர், வேற பிரச்சனையே இல்ல. ரெண்டாவது கீழே டிஸ்டன்ஸ் என்ன? x. இப்போ நீ கண்டுபிடிச்சிருக்கிறது பிளஸ் q ஓட பொட்டன்ஷியல். இப்போ எனக்கு மைனஸ் 2q ஓட பொட்டன்ஷியல் கண்டுபிடி. 1/4πε0. இதெல்லாம் மாறவே மாறாதுடா. இது ஆதினால இருந்து அப்படிதான் இருக்கும். மேல என்ன இருக்கு? மைனஸ் 2q. சூப்பர்ரா. கீழே என்ன வரும்? 9 - x. வேற லெவல். இப்போ நீ பண்ண வேண்டியது என்னது? v டோட்டல் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணா 1/4πε0 வரும். ஏன்னா இந்த ரெண்டுமே காமனா இருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்தை மட்டும் ஜஸ்ட் தனியா ஆட் பண்ணு. சோ q/x minus 2q/9 - x is equal to 0. क्वेश्चनல அதானே கொடுத்திருக்கான் 0. சோ லாஜிக்கலி இப்போ நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான். என்னது தெரியுமா? இது 0 ஆகாது. ஏன்னா இதோட வேல்யூ 9 × 10⁹ தான். இது நமக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இந்த லாஜிக் என்னதுன்னா q/x minus 2q/9/x இருக்கு பாரு. இது ஈக்குவல் டு 0 பண்ணிட்டேன்னா 0 into something மொத்தமாவே 0 தான். இப்போ நீ என்ன பண்ணலாம்? q/x is equal to 2q அந்த சைடு கொண்டு போயிட்டு 9 - x ன்னு கொண்டு வந்துடலாம். அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து நார்மல் சால்விங். நீ என்ன பண்ண? இவனை அந்த சைடு கொண்டு போ, இவனை இந்த சைடு கொண்டு போ. கொண்டு போயிட்டு நீ ஜஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எக்ஸுக்கான வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். ஐ திங்க் எக்ஸோட வேல்யூ 3 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் சால்விங். கண்டுபிடிச்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு பண்ணிட்டு. நண்பா, இது சால்விங் எப்படின்னு தெரியலன்னா நான் உனக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா அப்புறம் நீ அது கஷ்டப்படக்கூடாதுல்ல. ஸோ சிம்பிளா காமிச்சிடுறேன், பாத்துக்கோ. ஒன்றும் கிடையாது. இந்த சைடுல ஒரு q, இந்த சைடுல ஒரு q இருக்கா? கேன்சல் பண்ற. மிச்சம் என்ன இருக்குன்னு பாரு. 1/x இருக்கும். 1/x is equal to 2/9/x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. என்ன வரும்? 9/x is equal to 2x ன்னு வரும். கரெக்டா இல்லையா? யா. இப்ப 9 is equal to 3x ன்னு வரும். x is equal to 3 மீட்டர். நான் உனக்கு ஃபைனல் கால்குலேஷன் காட்ட கூடாதுன்னுலாம் விரும்பல. ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும், நீயே ட்ரை பண்ணலாம் தான் சொல்றேன். சோ தட் உனக்கு சம் செய்யறப்ப, பப்ளிக்ல செய்யறப்ப கூட ஞாபகம் இருக்கும். தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான்டா நண்பா. எக்ஸாம்பிள் 1.16. என்ன ப்ரோ வெறும் பிஇ அப்புறம் இதுன்னு எழுதி வச்சிருக்கீங்க, கொஸ்டின் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பா அந்த கொஸ்டின்ல வளன்னு எக்கச்சக்கமா நிறைய கொடுத்துருப்பானுங்க. ஆப்வியஸ்லி நான்லாம் பப்ளிக் படிக்கிறப்ப எப்படி படிச்சேன்ற மெத்தட் சொல்லிடுறேன், பாத்துக்கோ. எலக்ட்ரிக் டைபோல் வேல்யூ கொடுத்துருப்பான், எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருப்பான், டோட்டல் வாட்டர் மாலிக்யூல்ஸ் கொடுத்துருப்பான் 10⁻22. இந்த 3 இன்ஃபர்மேஷனை கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். நீ பண்ண வேண்டியது என்னதுன்னா, இந்த எக்ஸாம்பிள்ல அவன் ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னு கேட்பான். ஸோ ஒர்க் டன் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா உன்னோட ஃபார்முலா என்னதுன்னா பிஇ. இதுதான் மேட்ரு. ஸோ பி கொடுத்தாச்சு, இ கொடுத்தாச்சு, மல்டிப்ளை பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா இது ஒரு மாலிகுல், அது அங்க 10⁻22 மாலிகுல்ஸ் இருக்கனால 10⁻22 பண்ணிட்டேன்னா வந்துடும். ஒர்க் டன்னால யூனிட் வந்து ஜூல். தட்ஸ் ஆல் அபவுட் இது. இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு ப்ரோ. ஆனா 0 to 90 டிகிரி அங்க நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் போடாமலே பப்ளிக்ல மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திங் இந்த கேள்வியை பப்ளிக்ல கேட்க மாட்டாங்க. நான் எதுக்கு இந்த கொஸ்டினை வந்து உங்களை படிங்கன்னு சொல்றேன்னா, ஒன் வேர்ட்ல எங்கேயாவது கேட்டாங்கன்னா ஆன்சர் தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டினை படிக்க சொன்னதை தவிர்த்து இது பப்ளிக்ல வரக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இதை கேட்க, ஏன்னா இது அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமா இருக்கும். தட்ஸ் வை. ஸோ ஜஸ்ட் இதான் ட்ரிக்கு. சூப்பரா கத்து வச்சுக்கோ. அடுத்த சம்பள பார்க்கலாம் நண்பா. எக்ஸாம்பிள் 1.17 வந்துட்டோம். ஸோ இதுல
கொஷின்ல டயக்ராம்லாம் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கேன் ஸோ தட் உனக்கு கன்ஃபியூஸ் ரொம்ப ஆகக்கூடாதுங்காக. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னது? அகெயின் நான் பேசிக்ஸ்லேயே சொன்ன மாதிரி தான். ஃப்ளக்ஸோட எப்படி எழுதுவீங்கன்னா இப்படிதான் எழுதணும். அதுக்கடுத்து EA cos theta, that's all. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு கொடுத்துட்டான்னா 100 கொடுத்துட்டான். ஏரியாவை என்ன பண்ணிருக்கானா ரெக்டாங்கிள் கொடுத்துட்டான். ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும் என்னது? சின்ன வயசுல இருந்து படிக்கிறது லென்த் இன்டூ பிரெத். சரி 5 இன்டூ 10 இருக்கு. அப்ப என்ன வந்திருக்கும்? 15 வரும். கரெக்டா? ஆனா 15 எழுதக்கூடாது. ஏன்னா இது சென்டிமீட்டர்ல இருக்கு. சென்டிமீட்டர்ல இருக்கிறத நம்ம என்னவா மாத்தணும்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு 10 to the power minus 2. நெக்ஸ்ட் இது வந்து ஏரியா which means அந்த யூனிட்டை ஸ்கொயர் பண்ணணும். 50 into 10 to the power minus 4 னு எழுதணும். இதான் மேட்டர். சரி ப்ரோ, எனக்கு இப்பெல்லாம் புரியலனா நீ சிம்பிளா என்ன பண்ணலாம்னா 5 cm 5 into 10 to the power minus 2 னு 10 cm 10 into 10 to the power minus 2 னு மாத்திக்கலாம். அது உன் இஷ்டம் தான். ஓகேவா? மாத்திக்கிட்டு நீ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாரு. 5 10s are 50. அப்புறம் 10 to the power minus 2 10 to the power minus 2 கீழ சேம் மேல ஆட் பண்ணா போதும். சோ 10 to the power minus 4. ரெண்டு ஆன்சரும் சேம் தான். ரெண்டு மெத்தடுமே ஈக்குவல் தான். டிகிரி கொடுத்துட்டா cos 60. cos 60 யோட வேல்யூ என்னன்றத கண்டுபிடிச்சிரு. சோ 1/2 னு உனக்கு வரும். அப்ளை பண்ணா ஆன்சர் வரும். இன்னொரு இடத்துல θ 0வா இருக்கும்னு ஒரு கண்டிஷன்ல கொடுத்திருப்பான். cos 0 ஓட வேல்யூ 1 ன்னு வரும். ஓகே, cos 0 ஓட வேல்யூ என்னன்னு வரும்? 1 ன்னு வரும். சோ ஜஸ்ட் E and A வை மட்டும் போட்டுட்டேன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம்க்குள்ள போலாமா? ஓகே நண்பா. and that was all. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ முடிவடைகிறது. லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டோம் நண்பா. இன்னைக்கான பார்ட் 1 ஓட லாஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது செகண்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். சரி ஓகே. இந்த ப்ராப்ளத்துல ஸ்டில் டயக்ராமா இருக்கும். ஓகேவா? சோ நீ பெட்டர் புக் எடுத்து பாத்துக்கோ. எக்ஸாம்பிள் 1.1 எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். இது எதை பேஸ் பண்ணதுன்னா காஸ் லாவை பேஸ் பண்ணது. முக்கியமான விஷயம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் கொஸ்டின். ஓவர்லுக் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் பப்ளிக்ல அசால்ட்டா கேட்பாங்க. ஏன்னா இது இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு கேட்பாரு. நம்மளோட காஸ் லா பொறுத்த இது வேற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எழுதிருக்கு. காஸ் லாவோட நம்ம எழுதணும்னு என் காஸ் லா வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு பேஸ் பண்ணி எழுதணும்னா இதான் ஃபார்முலா. Q is equal to epsilon naught. ஆனா வெறும் Q போட மாட்டோம், இன்சைடுன்னு எழுதுவோம். சோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம விளாசிடுவேன் பாரு. Q inside. Q insideனா என்னது? சார்ஜுக்கு, அதாவது ஒரு ஷேப் இருக்குன்னா அந்த ஷேப்புக்கு உள்ள இருக்கிற சார்ஜ். இதுதான் மேட்டர். இது ஒரு ஷேப், இது ஒரு ஷேப், இது ஒரு ஷேப். ஷேப்பை விட்டுரு. இந்த இதுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கு? ஒரே ஒரு பிளஸ் Q தான் ப்ரோ இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேப்புக்கும் உன்னோட ஆன்சர் என்ன வரும்னா Q divided by epsilon naught. இது ஃபார் ஃபர்ஸ்ட். இவனுக்கு பாப்போமா செகண்ட் ஏரியா. இதுல எவ்வளவு சார்ஜ் உள்ள இருக்கு ப்ரோ? ஒரு சார்ஜும் இல்ல. ஆனா வெளியே 2 சார்ஜ் இருக்கு ப்ரோ. அதை கன்சிடர் பண்ணலாமா? கிடையாது. ஏன்னா இதுக்குள்ள இந்த ஷேப்புக்குள்ள சார்ஜ் இருந்தா தான் அதை எழுதணும். இங்க சார்ஜ் இருக்கா? இல்ல. அப்ப இங்க ஆன்சர் என்ன? சிம்பிளா செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் 0. இப்ப அடுத்து இந்த சைடு வா. இந்த சைடு பார்த்தனா ஒரு கியூபாய்டு மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க. கியூபாய்டோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோ. இதுல சார்ஜ் உள்ள எவ்வளவு இருக்குன்றத என்ன ஆன்சர் கிடைச்சிரும். முதல் விஷயம், இவனை என்னமா என்ன தேவையில்லை. ஏன்னா இவன் வெளியே இருக்கான். இப்போ உள்ள இருக்கிறவனை மட்டும் தான் நீ பார்க்கணும். இந்த சைடுல என்ன இருக்கு? +5Q. இந்த சைடுல எவ்வளவு இருக்கு? -2Q. கம் ஆன், மேத்தமேட்டிக்ஸ் பவர் காட்டு. சோ +5 - 2 which is equal to +3. அப்போ உன்னோட ஆன்சர் எப்படி இருக்கும்னா 3Q divided by epsilon naught. That's all. யூனிட் வேணும்னா நீ எழுதிக்கலாம். ஃப்ளக்ஸுக்கு என்ன யூனிட் வரும்? ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கூலம் இன்வெர்ஸ் வரும், கூட ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் வரும். தட்ஸ் இட் அபவுட் இட். இது எப்படி வந்துச்சுன்னா என்னோட பிசிக்ஸ் பேசிக்ஸ் வீடியோல சொல்லி கொடுத்துருப்ப, அதுல பாத்துக்கோ. அவ்வளவுதான். சோ ஏன் இந்த இடத்துல ஸ்மால் கியூ போட்டிருக்கேன்னா இங்கேயும் ஸ்மால் கியூ கொடுத்துருக்கான். சோ பிரச்சனை வரக்கூடாதுன்னு இங்க பெரிய கியூவே டேரக்டா கொடுத்தா அதனால எழுதிட்டேன். சோ தட்ஸ் இட் அபவுட் பார்ட் 1 வீடியோ. சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சான்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் இந்த சீரீஸை நான் கண்டிப்பா கண்டினியூ பண்றேன். ஸோ ஜஸ்ட் வீடியோ யாராவது ஒருத்தரா ஃபுல்லா பார்ப்பீங்க நம்புறேன். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களை சந்திக்கிறேன் நண்பா. Until then, it's Girish. Bye bye. Face cut, Leo. Say like that comes to it. Bye.